இந்த வீடியோவில் நாம் இப்போது இந்த 2x2 மெக்கானிக்ஸ் க்யூபை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதை சால்வ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கலரை சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு டாப் லேயர் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணும்போதே இந்த சைடில் உள்ளதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த லேயரை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்புறம் சைடில் உள்ள லேயர்ஸ் இப்படி பண்ணிட்டு வந்துடலாம் அதை. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரெட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. டாப் லேயர் ரெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ரெட்டு பிங்க்கு இல்லை ரெட்டு ப்ளூ உள்ள காயின் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அது இந்த பக்கமும் அந்த பக்கமும் போகும். ஸோ ரெட் பிங்க் இங்கே இருக்குது. ஸோ அதை நேராக எடுத்துகிட்டு வந்து எனக்கு எங்கே வேணுமோ இந்த இடத்துக்கிட்ட எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே இருக்குது, அதுக்கு நேராக கீழே கொண்டு வந்துட்டேன். இப்படி திருப்பி பார்ப்போம். இப்போது தலைகீழ வருது. ஸோ எனக்கு இப்படி வேண்டாம், ரெட்டு இங்கே போகணும். ஸோ எனக்கு தேவையான கலர் வந்து இங்கே போக வேண்டிய கலரு, டாப்பில் உள்ள போக வேண்டிய கலர் பாட்டமில் இருந்ததுன்னா அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. சைடில் இருந்தால் மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆகும். ஆனால் இப்போ நம்மளுக்கு பாட்டமில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணுன்னா, இதை வேறு ஒரு இடத்துல வைங்க. இப்போ இங்கே இருந்தது தூக்கி நான் இங்கே வச்சுருக்கேன். அதை இப்படி திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள், பாட்டமில் இருந்தது சைடில் வந்துடுச்சு. இப்போ நான் ஈஸியாக மூவ் பண்ணோம்னா கரெக்டாக வந்துடும். ஸோ ரெட்டு சேர்த்தாச்சு, பிங்க் சேர்த்தாச்சு. இப்போது ரெட் அண்ட் ப்ளூ இருந்தால் இங்கே வைக்கலாம். இல்லை ரெட் அண்ட் இது சாண்டல் கலர், இது ரெண்டும் இருந்ததுன்னா இங்கே வைக்கலாம். ஸோ நம்மள்ட்ட என்ன கலர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ரெட் அண்டு ப்ளூ இங்கே இருக்குது, ரெட் அண்ட் ப்ளூ. ஸோ நமக்கு இங்கே இருக்க ரெட் அண்ட் ப்ளூ இங்கே வரணும், ரெட் அண்ட் ப்ளூ. ஸோ இங்கே இருக்க ரெட் அண்ட் ப்ளூவை நேராக கொண்டு வந்து அதுக்கிட்ட வச்சுக்கிறேன். அகெயின் எனக்கு ரெட்டு மறுபடியும் கீழே வந்திருக்கு. இன் தட் கேஸ் நான் என்ன செய்ய போகிறேன், இதை சைடில் வைக்கிறேன். இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ மேலே எடுத்துகிட்டு வரும்போது ரெட்டு பேஸில் இல்லாமல் சைடில் வந்துடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் மேலே எடுத்துகிட்டு போனேன்னா ரெண்டும் சேர்ந்துடும், ப்ளூவும் சேர்ந்துடும். ஸோ இப்போ மொத்தம் 3 காயின் சேர்த்துட்டோம். நெக்ஸ்ட் இங்கே வர வேண்டியது ரெட் அண்ட் ஒயிட்டு, இல்லை இந்த இடத்துக்கு வர வேண்டியது ரெட் அண்ட் சாண்டல் கலர். ஸோ ரெட் அண்ட் ஒயிட் இங்கே இருக்குது. ஓகே, மேலே எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இதை அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ரெட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த ரெட்டை தான் நம்ம ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும், ஏற்கனவே செஞ்சு வச்சதை கலைக்காமல் இந்த ரெட்டை கீழே எடுத்துகிட்டு வருவோம். இதை மட்டும் நவுத்தி வச்சுருவோம். எடுத்துகிட்டு வந்து கலைச்சி எடுத்துகிட்டு வந்ததை திருப்பி கொண்டு போய் அங்கேயே வச்சிடலாம். ஸோ நம்ம மற்ற நாளையும் கலைக்கலை, இங்கே இருந்த ரெட்டு காயினை மட்டும் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அப்போ அது இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ எங்கே போகணுமோ அதுக்கு நேராக கொண்டு வச்சிடுறேன். எனக்கு இங்கே வேணும், அதனால் அதுக்கு நேராக வச்சுட்டு இப்போ இந்த காயினை நவுத்துனா இங்கே போய்டும் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக. ஆனால் ஏற்கனவே இங்கே இருந்த இந்த ரெட்டு கலையுது. ஸோ அதுக்கு என்ன செய்யணுன்னா, இந்த காயினை இந்த பக்கம் வைங்க. வச்சுட்டு எங்கே வேணுமோ, எதனை வேணும் அதை கீழே எடுத்துகிட்டு வந்து அது கூட இதை சேர்த்து விட்டுடலாம். இப்போது சேர்ந்துடுச்சு. இப்போ மேலே எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த ரெட்டை. ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயரை முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் லேயர் அலாங் வித் சேம் கலர்ஸில் பிங்க், ப்ளூ, ஒயிட், க்ரீன். ஸோ இதை முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும்னா, இதுக்குடைய சைடு இந்த லேயர்ஸ் சேர்க்கணும். இப்போது இந்த இடத்துக்கு என்ன வரணும், ஒயிட். இப்போது இதோட ஒயிட் க்ரீன் வந்து இங்கே இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் வர்றது எனக்கு ரெண்டும் சைடில் இருக்கணும். இந்த சைடில் இருந்தால் மட்டும்தான், இந்த ரெண்டு சைடில் இருந்தால் மட்டும்தான் எனக்கு இங்கே வரும்போது ஈஸியாக வரும். இல்லைனா இது வேறு மாதிரி வரும், வேறு ஆங்கிளில் வரும். ஸோ இது ரெண்டையும் எப்படி சைடில் கொண்டு வர்றது, இப்போ ஒயிட் அண்ட் க்ரீன் சைடில் இருக்கணும், இந்த ஃபேஸ் பக்கம் இருக்கக்கூடாது. ஸோ எனக்கு இந்த இடத்துல இருக்கணும். ஸோ அந்த மாதிரி காயினை நகர்த்திக்கலாம் நம்ம. ஒயிட் அண்ட் க்ரீனு அந்த மாதிரி இப்போ சைடில் பேஸில் இல்லாமல் ஒயிட் அண்ட் க்ரீனை சைடில் கொண்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் என்னோடய ஃப்ரண்ட் வியூனா, அங்கே இல்லாமல் சைடில் இருக்கணும் அந்த ஒயிட் அண்ட் க்ரீன். இப்போ ஜஸ்ட் சும்மா சுற்றி பாருங்கள், பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல க்ரீன் அண்ட் சாண்டல், இங்கே இருக்குது அந்த க்ரீன் அண்ட் சாண்டல். ஸோ அதை மட்டும் இப்படி எடுத்துகிட்டு வந்து க்ரீன் அண்ட் சாண்டல் சைடில் இருக்கணும். ஸோ என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதை மட்டும் இப்படி எடுத்துகிட்டு வந்துடுவோம். க்ரீன் அண்ட் சாண்டல் இப்போ என்ன ஃபேஸ் பண்ணிடல, சைடில் இருக்குது, இந்த காயினில் இருக்குது, பட் சைடில் இருக்குது. அப்படியே திருப்பி வச்சு பாருங்கள், ஷுட் பி ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். ஃபிக்ஸ் ஆகிடுச்சா?
இப்போது இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சாண்டில் அண்ட் பிங்க்கு எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா? சாண்டில் அண்ட் பிங்க் இங்கே இருக்குது. நேராக எடுத்துகிட்டு வரேன் இங்கே சாண்டில் அண்ட் பிங்க்கை. ஓகே, சாண்டில் அண்ட் பிங்க்கு இங்கே போனோம் இல்லையா? ஓகே, எனக்கு நம்மளை ஃபேஸ் பண்ணி இல்லாத இடத்துல சாண்டில் இருக்கணும். அப்போது கிரேவை நான் உள்ளே கொண்டு வரணும். கரெக்டாக? ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். கிரேவை நான் உள்ளே கொண்டு வந்துட்டேன். ஸோ சாண்டில் அண்ட் பிங்க் சைடில் இருக்குது. ஸோ இப்போ தள்ளி வச்சு பார்க்கலாம். பர்ஃபெக்டாக இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு பிங்க் அண்ட் ப்ளூ வேணும் நமக்கு. பிங்க் அண்ட் ப்ளூ வேர் ஆர் யூ? இங்கே இருக்குது. ஸோ அந்த காயினை மட்டும் கீழே எடுத்துகிட்டு வந்துடுவோம். மீதி எதையும் கலைக்க வேணாம், இங்கே செஞ்சு வச்சதை. இப்போது பிங்க் அண்ட் ப்ளூ எனக்கு இங்கே வேணும். ஸோ இது கரெக்டாகவே இருக்குது. என்னை பார்த்து அது இல்லை, இந்த ஃபேஸில் இல்லை, சைடில் தான் இருக்குது பிங்க் அண்ட் ப்ளூ. ஸோ ஷுட் பி கரெக்டாக இருக்கணும். ஸோ செட் ஆகிடுச்சு இதுவுமே. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளூ அண்ட் ஒயிட் இங்கே இருக்குது. பட் இது நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது ப்ளூ. ஸோ நம்மளுக்கு அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இதை திருப்பி வச்சிடலாம். திருப்பி வச்சிட்டோம். ப்ளூ அண்ட் ஒயிட் சைடில் போயிடுச்சு. ஸோ எல்லோ நம்மளை ஃபேஸ் பண்ணி இப்போ நம்ம வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்று இருக்குது இந்த இடத்துல. இதை முடிச்சிடலாம். நம்மளுக்கு ஒயிட் அண்ட் க்ரீன் தேவை. ஒயிட் அண்ட் க்ரீன் இங்கே இருக்குது. கரெக்டாகவே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு இங்கே பர்பிள் தான் நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஒயிட் அண்ட் க்ரீன் இங்கே இருக்குது. திருப்பி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் நம்ம முதல்ல முடித்த ஃபஸ்ட் லேயர் முடிச்சிருந்தோம். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் உள்ளதை முடிச்சிருக்கோம். இப்போ ஒரு டயக்னலில் பார்த்திங்கன்னா இது மட்டும் முடிக்காமல் மீதி 4 முடிஞ்சிருக்கும். அதேமாதிரி இந்த சைடில் பார்த்திங்கன்னா இது முடியல, பட் 4 முடிஞ்சிருக்கு. சேம் திங். இப்போ நம்ம எல்லாத்தையும் அந்த பக்கம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் செய்ய வேண்டியது இந்த எட்ஜ் கார்னர் பீஸ் சேர்க்க வேண்டியிருக்கும். ஸோ இங்கே என்ன கலர் வரணும்னு நமக்கு தெரியும். இப்போ நமக்கு ஒரு ப்ளூ காயின் வேணும். இந்த ப்ளூ எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது 2 லைட் ப்ளூ, இதோ இருக்குது இந்த ப்ளூ டார்க் ப்ளூ. ஸோ இதை நேராக எங்கே வேணுமோ அதுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்துடலாம். எனக்கு இங்கே வேணும் இல்லையா, அதுக்கு நேராக கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதை நம்ம டர்ன் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். கரெக்டாக இப்படி திருப்பினீங்கன்னா அங்கே போய் செட் ஆகுது. ஆனால் இது கலையுது இல்லையா? ஸோ அது கலைக்காமல் இருக்கிறதுக்கு இதை இந்த பக்கம் இப்போ ரைட் சைடில் வச்சுட்டு எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வருவோம். ரைட் சைடில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொண்டு வந்து இது கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். மேலே எடுத்துகிட்டு போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது ஒயிட்டு. இங்கே இருக்குது ஒயிட்டு. கரெக்டாக அது போகிற இடத்துலையே இருக்குது. ஸோ அப்போ ரைட்டில் கொண்டு போய் வைக்கணும். வச்சுட்டேன். எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன். ரைட்டில் வச்சுருந்தது அது கூட ஃபிக்ஸ் பண்ணுறேன். மேலே எடுத்துகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு க்ரீனு, டார்க் க்ரீன் இங்கே இருக்குது. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும். அப்புறம் அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இங்கே நம்மளுக்கு இந்த பிங்க்கு தேவை இல்லையா? ஸோ இதை இந்த பக்கம் வைக்கிறேன். எங்கே வேணுமோ அதை கீழே கொண்டு வரேன். பிங்க்குன்ட்ட சாண்டில் இதை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலே எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ இதை முடிச்சிட்டோம். இப்போ நம்மளோட க்ரீன் கீழே வந்திருக்கு. ஸோ அதை நேராக கொண்டு கீழே வைப்போம். ஸோ இது இங்கே போகன்றதுனால இதை தூக்கி இந்த சைடு வைக்கிறேன். எங்கே வேணுமோ அது ஃபிக்ஸ் பண்ணுறோம். மேலே எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இன்னும் என்னென்ன முடிக்கலன்னு பார்க்கலாமா? க்ரீன் முடிச்சிட்டோம், சாண்டில் முடிச்சிட்டோம். பிங்க் மட்டும் தான் முடிக்கல. ப்ளூ ஒயிட் முடிஞ்சிடுச்சு. ஸோ பிங்க்குக்கு இங்கே இருக்குது. எங்கே வேணுமோ அங்கே வச்சுட்டு அதை ரைட் சைடில் வச்சுட்டு வேணுங்கிறத கீழே கொண்டு வந்து கூட ஃபிக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் லேயரை தவிர மீதி எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸப்ட் இந்த கீழே உள்ள பேஸை தவிர நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். இந்த லாஸ்ட் லைனை தவிர, இந்த லாஸ்ட் 5 பீஸை தவிர. ஸோ இப்போ அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பீஸ் மேட்ச் ஆகி வந்திருக்கு. ஆரஞ்சு, கிரே கீழே வரும். ஸோ அது மேட்ச் ஆகி வந்திருக்கு. இன்னொரு பீஸ் கூட தள்ளி வச்சு பார்த்திங்கன்னா இது மேட்ச் ஆகிருக்கு. பிங்க்கு, சாண்டில் அண்ட் கிரே. அண்ட் ஒன் மோர் ப்ளூ, சாண்டில் அண்ட் கிரே மேட்ச் ஆகி வந்திருக்கு. ஜென்ரலாக சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா எதுவுமே மேட்ச் ஆகி வந்திருக்காது. எல்லாமே வெவ்வேறு காயினாக இருக்கும். எங்கேயுமே வந்து மேட்சே இருந்திருக்காது. எல்லா கிரேஸும் இந்த சைட்லேயே இருந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு மேட்சாகவே இருந்திருக்காது. அப்படி இருந்தால் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிட்டு நாம் இந்த மாதிரி ஒரு காயினை மேட்ச் பண்ணி கொண்டு வந்துட்டு அப்போ அதை ரைட் சைடில் வச்சுக்கணும்.
இப்போது நம்மளுக்கு ஆல்ரெடி மேட்ச் ஆகி 1 இருக்கிறதுனால 3 இருக்குது, பட் ஸ்டில் 3 வெவ்வேறு இடத்துல இருக்குது. இது வந்துச்சுன்னா அது 2ம் கலைஞ்சு போயிடுது, இது 2 கலைஞ்சு போயிடுது. ஸோ கரெக்டாக இருக்கிறத என்னோடய ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம பண்ணுற மூவ் பண்ணோம். அது பண்ணும்போது எல்லா கிரேவும் மேலே வந்துடும். இப்போ பார்க்கலாம், எல்லா கிரேவும் மேலே வராது, சாரி, எல்லா காயினும் அதுக்கு மேட்ச் காயினாக வந்துடும். இங்கே வர வேண்டிய பீஸ் அங்கே வந்துடும். பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகலைனாலும் கரெக்டாக அந்த இடத்துல வந்திருக்கும். பார்க்கலாம் அதுக்கு அந்த மூவ் என்னென்னு. அப், இது ஒரு தடவை, டவுன், திருப்பி ஒரு முறை டாப். இப்போ இந்த க்ரீனு இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. மேட்ச் பண்ணிவிட்டு அதை என்னோடய க்ரீனோட ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போது இந்த இடத்துல எனக்கு சாண்டல் அண்ட் ப்ளூ வரணும், அதையும் கொண்டு வந்து அங்கே வச்சிடலாம். அதுதான் அங்கே இருந்தது இல்லையா, சாண்டல் அண்ட் ப்ளூவை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன். இது முன்னே பர்ஃபெக்டாக இருந்தது. இங்கே தான் ப்ளூ இருந்தது, இங்கே தான் சாண்டல் இருந்தது, இங்கே க்ரே இருந்தது. பட் இப்போது மாறி வந்திருக்கு, பட் பொசிஷனில் தான் இருக்குது, அதோட இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிடலாம். இப்போ சுற்றி பார்க்கலாம் அதாவது மேட்ச் ஆகிருக்கான்னு. இந்த இடத்துல எனக்கு வந்து ப்ளூ சாண்டல் வரணும், ப்ளூ சாண்டல் வந்து ப்ளூ ஆரஞ்சு வரணும், வந்திருக்கு. இங்கே க்ரீன் ஆரஞ்சு வரணும், வரலை. இங்கே பிங்க் க்ரீன் வரணும், வரலை. இங்கே சாண்டல் பிங்க் வரணும், வரலை. ஸோ இது 2ம் இப்போ மேட்ச் ஆகி வந்திருக்கு. இது வந்து ப்ளூ சாண்டல் இருக்குது, ப்ளூ ஆரஞ்சு இருக்குது, இது 2ம் இருக்குது. ஸோ இருக்கிற அந்த 2யும் என்னோடய ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு திருப்பி அதே மூவ் பண்ணலாம். அப், ரைட், டவுன், ரைட், அப். இப்போ இதோட மேட்ச் கொண்டு வந்து இதில் வைக்கிறேன், வச்சுட்டு அது இது கூட எடுத்துகிட்டு போயிடுறேன். இப்போ இதோட காயின் எங்கே இருக்கோ அதையும் கொண்டு வந்து அது கூட வச்சிட்றேன். சாண்டல் ப்ளூ வேணும், சாண்டல் ப்ளூவை கொண்டு வந்து அதுக்கிட்ட வச்சிட்றேன். இப்போ மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இங்கே சாண்டல் பிங்க் வரணும்ல, வந்திருக்கு. சாண்டல் பிங்க்கு, பிங்க் க்ரீன் வரணும், வந்திருக்கு. இதுவும் வந்துடுச்சு. ஸோ இப்போது பர்ஃபெக்டாக 3 பீஸு மேட்ச் ஆகிடுச்சு. இது 2ம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது, பட் ஸ்டில் தப்பான பொசிஷனில் இருக்குது. ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ கரெக்டாக இருக்கிறத என்னோடய ரைட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு இப்போ நம்ம பண்ணுற மூளை இந்த க்ரே மேலே வரணும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ண மூவே தான் இது கொஞ்சம் ஆப்போசிட்டில் வரும். கீழே இது ரைட்டில், மேலே திருப்பி லெஃப்டில். இப்போ ஏதாவது க்ரே மேலே வந்துடுச்சா, வரல. திருப்பி அதே மூவை நான் க்ரே மேலே வர வரைக்கும் பண்ண போகிறேன், வரல. இப்போவும் திருப்பவும் இன்னொரு தடவை பண்ணுறேன். க்ரே மேலே வரல, இன்னும் ஒரு முறை பண்ணுறேன். க்ரே மேலே வரல, இன்னும் ஒரு முறை. க்ரே வரல, இன்னும் ஒரு முறை. இப்போ க்ரே வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ வந்த க்ரேவை நான் ஆப்போசிட் எங்கே பண்ணுறனோ அதுக்கு ஆப்போசிட்டில் வச்சுக்கிறேன். ஸோ கம்ப்ளீட் ஆனதை கொண்டு சைடில் வச்சுக்கிறேன், இந்த சைடில் வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் நான் ஒர்க் பண்ணுறேன், இந்த காயினோட தான் நான் ஒர்க் பண்ணுறேன், அதுக்கு ஆப்போசிட்டில் வச்சிடுறேன். திருப்பி எனக்கு இங்கே இருக்க இந்த க்ரே டாப்க்கு வரணும். ஸோ டவுன், ரைட், அப், லெஃப்ட். க்ரே வரல மேலே, ஸோ இன்னொரு முறை டவுன், ரைட், அப், லெஃப்ட். க்ரே வந்துடுச்சு. இப்போ இந்த க்ரேவை இந்த சைடு வச்சிடுறேன். இப்போ இந்த காயினோட ஒர்க் பண்ணுவோம். இந்த க்ரேவை நம்ம மேலே எடுத்துகிட்டு வரணும். ஸோ டவுன், ரைட், அப், அப். இது க்ரே வரல, இன்னும் ஒரு முறை டவுன், அப், வரல க்ரே, ஒன் மோர் டைம். க்ரே வரல, ஒன் மோர் டைம். வந்துடுச்சு. இப்போ க்ரே வந்துடுச்சு. ஓகேவா? நம்ம இந்த கடைசி ஸ்டெப்பையும் முடிச்சிடணும், முடிக்காம விட்டுறக்கூடாது. இப்போது இதோட மேட்ச் பண்ணுதான்னு போய் பாருங்கள். எல்லாம் மேட்ச் ஆகிடுச்சு. இங்கே ஏதாவது கலைஞ்சி வந்திருக்கா? ஓகே, இப்போ பாருங்கள், எல்லா கேப்பும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. தேங்க்யூ.